கடன் வந்து 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு. 13 லட்சம் கோடி வருது அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கு. சீமான் மட்டும்தான் வந்து பெருசா நலத்திட்டங்களை அறிவிக்கல. அதிமுகவும் நிறைய சொன்னாங்க, திமுகவும் நிறைய சொன்னாங்க, தாவேகா ரொம்ப ரொம்ப சொன்னாங்க. யார் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் நிலைமை இதே தான். ரெவென்யூ செக்ரட்டரி என்ன சொன்னாரு? ஓப்பன் சீக்ரெட்டுங்கிறாரு. அது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு நம்ம. கடன் பத்தி பேசும்போது ஜிடிபி growth பத்தி பேசுங்க, அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கு, கார் வாங்கியிருக்கிறீங்க, டிவி வாங்கியிருக்கிறீங்க, அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு வருமானம் வரப்போறது. மக்கள் நலத்திட்டங்களுக்கு வந்து பெரிய அளவுல அவங்க செலவு பண்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அந்த திட்டங்கள்லாம் தொடரணுமா? இது சாத்தியமா? 6 சிலிண்டர் கொடுக்க முடியுமா? 1 பவுன் தங்கம் கொடுக்க முடியுமா? மாமன் சீர் கொடுக்க யாரை கேட்டாங்களா? இதெல்லாம் இல்லாத புதுசா எதையோ இனிமேல்ட்டு இதை நிறுத்த முடியாது. அடுத்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி தொடர்ந்தால் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடியா வந்து தமிழ்நாடு அரசுடைய கடன் வந்து உயர்ந்திருக்கும் அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படிதான் ஆகும். நான் எவ்வளவு கடன் வாங்குறேன் நீ பார்க்காத, உனக்கு இலவசமா தர்றேன், நீ அமைதியாரி, எனக்கு ஓட்டு போடு. இதையெல்லாம் கடந்து இந்த நிலைமைகள்லாம் சீராகணும் அப்படின்னா அவங்களுடைய ஆலோசனை என்னவா இருக்கு சார்? இந்த புதிய அரசு அரசுகளை இனிமேல் ஆலோசனைலாம் ஒன்றுமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டாங்க. அவங்கள இதை செய்யலைன்னா எதிர்கட்சிகள் விடாது. உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கை தொடர்பான சிறப்பு நேர்காணல் தான் இது. நம்ம கூட பொருளாதார நிபுணர் திரு சோம வல்லியப்பன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வெள்ளை அறிக்கை நீங்க கேட்டு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு புதிய அரசுகள் வரும்போதும் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடுறது வந்து வழக்கமா இருக்கு. இந்த வெள்ளை அறிக்கையை ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. அதை பத்தின உங்களுடைய கருத்தை முதல்ல பகிர்ந்துங்க. முதல்ல இந்த மாதிரி வெள்ளை அறிக்கைங்கிறது முன்னாடி வந்து திமுக அரசு உள்ளே வந்தபோது பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவங்க பண்ணாங்க 2021. அதற்கு முன்னாடி 2001 ஜெயலலிதா மேடம் பண்ணாங்க அவங்க வந்தபோது. அதே மாதிரி நடுவில் வந்து 2024 நினைக்கிறேன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அரசாங்கம் 2013-14 வந்ததுக்கப்புறம் 10 ஆண்டுகளில் நிதி நிலைமை எப்படி நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த 2 கவர்மெண்ட்டும் வந்து எங்களுக்கு முன்னாடி இருக்கிற கவர்மெண்ட்டிலிருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டது ரொம்ப ஒரு பலவீனமான நிதி நிலைமை அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கமும் அதுக்கு முன்னாடி அதிமுக அரசாங்கமும் இப்போ தாவேகா அரசாங்கமும் சொல்கிறாங்க. மத்திய அரசு வந்து அப்போ ஆட்சிக்கு வந்தோடனே அதை பண்ணாமல் 10 ஆண்டுகள் செயல்பட்டுட்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு செயல்பட்ட பிறகு நாங்கள் பாருங்கள் மோசமாக இருந்தது நல்லா பண்ணிட்டோம், சரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வித்தியாசமான நிதிநிலை அறிக்கை நம்ம வெள்ளை அறிக்கைகளை பார்த்துருக்கோம். இது தவிர முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வெள்ளை அறிக்கைகள்னு கேட்பாங்க. வெள்ளை அறிக்கை எப்போ தேவைப்படுது அப்படின்னா ஒரு மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இவங்க ஏதோ நிறைய கிளைம் பண்ணுறாங்க, அதெல்லாம் நடந்திருக்கான்னு தெரியலைங்கிற போது தேவை. அந்த விதத்தில் இந்த ஆட்சி மாற்றங்கள் போது தான் இது கொஞ்சம் சரியாக பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நான் உள்ளே வர்றேன், எனக்கு பணம் பத்தாது, ஏற்கனவே இருந்தவங்க காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. புது கேஷியர் வரும்போது என்ன கணக்கு இருக்கு அப்படின்னு ஐயா பார்த்துங்க இவ்வளோதான் இருக்குன்ற மாதிரி. அந்த விதத்தில் இந்த வெள்ளை அறிக்கைகள் வந்து நாம் வரவேற்கணும், எல்லாருமே கவனித்து பார்க்கணும். இப்போது பட்ஜெட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேகமாக படிச்சுட்டு போயிடுவாங்க. இந்தந்த திட்டங்களை அறிவிச்சிருக்கோம், இதை நல்லா பண்ணுறோம், மக்களும் வந்து எனக்கு என்ன கிடைச்சிது, உனக்கு என்ன கிடைச்சிது, ஏன் எனக்கு கிடைக்கல, இதோடு அதை விட்டுறோம். ஆனால் ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து இந்த தமிழக மொத்தத்துக்குமான அரசாங்கம் அவர்களுடைய வரவு செலவு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போது எல்லாரும் சேர்ந்து இது முடிவு பண்ணுறதில்ல, ஆனால் எல்லாரும் சேர்ந்து வாய்ப்புகளை இழக்கிறது அல்லது பாதிக்கப்படுறது. அதுதான் நம்மளுடைய தமிழ்நாடுடைய பட்ஜெட்டு, எந்த மாநிலத்தினுடைய பட்ஜெட்டும். இப்போ இதில் வந்து இவங்க முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கடன். இந்த அரசாங்கம் வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கிறதுல இவங்க 3 போட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம். சீமான் மட்டும்தான் வந்து பெருசாக நலத்திட்டங்களை அறிவிக்கலை. அதிமுகவும் நிறைய சொன்னாங்க, திமுகவும் நிறைய சொன்னாங்க, அநேகமாக தாவேகா ரொம்ப ரொம்ப சொன்னாங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 3 பேரில் யார் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் நிலைமை இதே தான். இப்போ வந்து என்ன பேலன்ஸ் ஷீட் இருக்கோ அதுலேருந்து தான் பண்ணணும். 3 பேருமே நிறைய அறிவிச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்தார், அவர் இப்போ செஞ்சாகணும், மிச்சம் 2 பேரும் எதிரிலேருந்து கேள்வி கேட்கலாம். நம்ம இந்த 3 பேர்லேயும் இல்லை, நம்ம வெளியில் இருக்கோம். நமக்கு எப்படின்னா இது என்னடா நடக்குதுங்க, இது எங்கே போய்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு பார்க்கணும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, கடன் வந்து 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு.
இவங்க உள்ள வர்ற போது வந்து இருந்ததை போல 4.25 போல இப்போ 10ங்கிறது டபுளுக்கு மேல ஆயிடுச்சு. டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு. டபுள் ஆயிடுச்சு. இன்னொன்னு கூட சொல்றாங்க 13 லட்சம் ஆக்சுவலா பார்த்தோம்னா மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை இதெல்லாம் சேர்த்தா 13 லட்சம் கோடி வருது அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கான கடன் வந்து 10 லட்சம் கோடி தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா தமிழ்நாடு அரசினுடைய நிறுவனங்கள் அவங்க வாங்கியிருக்கிற கடனையும் சேர்த்து சொல்றாங்க. ஒரு விதத்துல அது சரி, ஒரு விதத்துல அது அவசியம் இல்லை அதை பார்க்கறதுக்கு. அது ஒன்னொன்னும் தனிப்பட்ட நிறுவனம். அந்த நிறுவனம் கெட்டு போச்சுன்னா அதோட அது அந்த நிறுவனத்தை கேரண்டி கொடுத்தவர் பணம் கொடுக்கணும், அது தமிழ்நாடு கவர்மெண்ட். அந்த விதத்துல இது தமிழ்நாடு அரசினுடைய மொத்த நிதி சுமைன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து இவங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து இவங்க அந்த தனிப்பட்ட நிறுவனங்களை நலத்திட்டங்கள் செய்ய சொன்னாங்கன்னா அதுக்கு ஆகிற செலவு அந்தந்த வருஷம் பட்ஜெட்ல இருந்து கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நிறுவனங்கள் நசிஞ்சு போகாது, அது இவ்வளவு பெரிய சிரமத்துல இருக்காது. உதாரணத்துக்கு இந்த மின்சாரத்துறை கடன் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க, விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம், 100 யூனிட் இலவசம், இப்படியான இதெல்லாம் வந்து அந்த நிறுவனத்தோடைய லயபிலிட்டி தான் சேரும். அப்படிதான் ஆகுது. அதாவது இப்போ நீ வந்து அந்த எம்டி கிட்ட என்ன சொல்லணும், டிஎன்இபிங்கிறது ஒரு தனி கமர்ஷியல் ஆர்கனைசேஷன், நீங்க வந்து உங்க வரவு செலவு என்ன பண்ணுவீங்களோ நீங்க வந்து அதை நல்ல ஒரு லாபகரமா நீங்க நடத்தணும், எஃபிஷியண்டா நடத்தணும்னு சொல்லிடலாம். ஐயா நான் நடத்துறேன், நீங்க பாட்டுக்கு இவருக்கு இலவசம் அவருக்கு இலவசம், இலவசம்லாம் நீ கவலைப்படாத, நான் பணம் கொடுத்துட்றேன் உனக்கு என்ன மார்க்கெட் ரேட் நான் கொடுத்துட்றேன்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த நிறுவனம் தனிப்பட தப்பிச்சுக்கும். இப்போ அப்படி இல்லை, நமக்கு தெரியலை அது எவ்வளோ தூரத்தில். இப்போ இந்த கடன்லாம் தள்ளுபடி பண்ணால் உடனே அந்த பணம் போகுதா, பின்னாடி போகுமா, இல்லை குறைச்சலாக போகுமா, தள்ளியே வச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த நிறுவனம் அது சிரமத்தில் தானே இருக்கும், அது அதனுடைய ஆப்ரேஷன்ஸுக்கு கடன் வாங்கி தானே ஆகணும். ஆக ஒரு முக்கியமான சில நிறுவனங்கள் நமக்கு தெரிய வர்றது இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசனுடைய முக்கியமான நுகர்வோர் கழகம், அந்த பொருள் வாங்கி கொடுக்குற கழகம், போக்குவரத்து கழகம், மின்சார வாரியம், இன்னும் ஆவின் பற்றி கதை தெரியல, இவங்க எல்லாம் நல்ல கடனில் இருக்காங்க, நட்டத்தில் இருக்காங்கன்னு தெரியுது. அந்த நலத்திட்டங்களுக்கான தொகையெல்லாம் அரசாங்கம் கொடுத்தும் கடனா இல்ல கொடுக்காதனால அது வெள்ளை அறிக்கையில வரல, அது இல்ல. மொத்தத்துல அந்த நிறுவனங்கள் சிரமத்துல இருக்குன்னு தெரியுது. இதுல ரெண்டு இருக்கு. ஒண்ணு வந்து இந்த பணத்தை எல்லாம் அப்பப்ப இந்த அரசாங்கம் கொடுத்துருந்தால், அரசாங்கமே கடன் வாங்கிட்டு தான் இருக்கு, அவங்கள்ட்ட ஒன்றும் எக்ஸஸ் இல்லை பணம். அப்படி இருக்கிற பட்சத்துல அப்ப இன்னும் மோசம், உங்களுக்கு ஒழுங்கா பணத்தை இந்த அரசாங்கம் கொடுத்துருச்சு, அதுக்கப்புறம் நீங்க இவ்வளவு நட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க வந்து லாபம் பண்ணலைன்னா அப்போ உங்க நிர்வாகத்துல என்ன கோளாறுன்னு பார்க்கணும். நீங்க வந்து உங்களுக்கு இப்போ பெட்ரோல் டீசல்னா நம்ம ஒரு கட்டுப்பாட்டுல விலையை வச்சிருக்கோம், அவங்க வந்து விலையை உயர்த்தும் போது ஒரு போராட்டம்லாம் பண்றோம், அந்த நிறுவனங்கள் லாபமா தான் இயங்குது. அது மாதிரி தான் இந்த நிறுவனங்கள் இருந்தாதான் நாட்டுக்கு வந்து லாங் டேர்ம்ல நல்லது. இப்போ டிஎன்இபி கெட்டு போச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் கெடுதல் தான். டிஎன்இபியினுடைய செயல்பாடு நின்று போச்சுன்னா நம்ம தானே பாதிக்கப்பட போறோம். அதனால அது ஒரு அளவுக்கு மேல கடன் போற போது அது ஒரு ஆபத்தானது, அதை விட்டுருவோம். இப்போ நமக்கு வந்து மொத்தம் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. மத்திய அரசுக்கும் அது மாதிரி நிறுவனங்களுடைய கடன்களை சேர்த்து அவங்க பட்ஜெட்ல காமிக்கிறது இல்லை, அது தனியாக டிஸ்கஷனாக வச்சுக்கலாம். அதனால இது வந்து மொத்தமாக ஒரு பெரிய கடன் இருக்கு. அதுல இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, இங்க வருவாய் வந்து கூட மாட்டேங்குது. மத்திய அரசுக்கு நம்ம கட்டுற வருமான வரி, ஜிஎஸ்டி போன்றதுலேருந்து பிரித்து நமக்கு ஒரு தொகை கொடுக்குறாங்க, அதை வந்து டெவல்யூஷன் சொல்கிறோம். அது வந்து ஒரு தொகை, கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிற திட்டங்களை நம்ம பண்ணோம்னா அதுக்கான பணம் கொடுப்பாங்க. கிராண்ட்ஸும் இந்த டெவல்யூஷன் போக மிச்சமெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய வருவாய். இந்த வருவாய் கமர்ஷியல் டேக்ஸு, எக்ஸைஸ் டியூட்டி, வேட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வருமானம், ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி மோட்டார் வாகனங்கள், நிலத்துக்கு போடுறது, இந்த மாதிரி இருக்கிற வருவாய்கள் இவங்களுடைய தனிப்பட்ட வருவாய். இது அளவு ஏறவே மாட்டேங்குது, இது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. மொத்த வருவாயிலே இதனுடைய சதவீதம், அதாவது இந்த வருவாய் பற்றாக்குறைங்கிறது உயர்ந்துகிட்டே இருக்கு. அது வேற, பற்றாக்குறை வேற. அதாவது நமக்கு வந்து மொத்தமாக அரசாங்கத்துக்கு வர்ற வருமானம் என்னென்ன வழியாக வருதுன்னு பார்த்தோம்னா, ஒரு பைப்பு வந்து மத்திய அரசாங்கம் பிரித்து கொடுக்கறது, இன்னொரு பைப் வந்து அவங்க கொடுக்குற உதவித்தொகைகள் அல்லது திட்டத்துக்கான செலவுகள், மூணாவது வந்து நம்ம அரசாங்கமே வரி போட்டு வசூல் பண்ணுறது. நம்ம அரசாங்கமே போடுறது வந்து நம்ம மோட்டார் வாகனம், அப்புறம் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், மதுபான விற்பனை, கனிமங்கள் விற்பனை, இதெல்லாம் பண்றோம்ல. அப்புறம் நம்மளுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் லாபம் மீட்டுன்னு குடிச்சிருச்சுன்னா அது கிடையாது, இங்க அந்த கதை கிடையாது. மத்திய அரசாங்கத்துக்கு பெரிய அளவுல வருமானம் வந்து அவங்க நிறுவனங்கள்ல இருந்து வந்துட்டு இருக்கு, என்எல்சி உட்பட எல்லாத்துல இருந்தும் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. பிஹெச்இஎல், ஸ்டேட் பேங்க் எல்லாரும் லாபம் பண்ணி ஒரு தொகையை கொடுத்துட்டு இருக்கான், வருமானம் வருது. இங்க வந்து இது எல்லாம் நட்ட கணக்கு தான், இவங்க எல்லாம் எனக்கு பணம் கொடு எனக்கு பணம் கொடுன்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க.
ஸோ இதில் அவங்க எப்படி ஆளை எம்ப்ளாய் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி சம்பளம் முடிவு பண்ணுறாங்க, அவங்க எல்லாரும் வந்து எப்படி வேலை பார்க்குறாங்க, அங்கே வாங்குற பொருட்களுக்கு எப்படி டெண்டர் விடுறாங்க, அதில் வந்து நிறுவனத்துக்கு நலனை மட்டும் கருதி டெண்டர் விடப்படுகிறதா, அல்லது அதில் வேற பிரச்சனைகள் இருக்கா, நிறுவனத்திலேருந்து வெளியில் போகிற பொருட்கள் வந்து விற்பனை முழுக்க ஒழுங்காக விற்பனை நடக்குதா, அல்லது அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, நிறுவனத்துடைய கழிவுப் பொருளை விற்கிறாங்களா, இது மாதிரி எல்லாம் ஒரு நிறுவனம் நல்லா நடக்கிறதுக்கு நடக்காததுக்கும் பல காரணங்கள் இருக்கும். அதுக்கு முதலாளி தமிழ்நாடு அரசாங்கம் தான். இப்போ நிறுவனங்கள்லாம் இடத்துல நடக்குதுன்னு நமக்கு தெரியுது. தமிழக அரசினுடைய சொந்த வருமானத்தை உயர்த்த வேண்டும் அவசியம். ரெண்டாவது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய செலவுன்னா, அவங்க எத்தனை பேரை வேலைக்கு வச்சுருக்காங்களோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லாருக்கும் வந்து சம்பளம் கொடுக்கணும். அப்புறம் ரிட்டையர் ஆனவங்களுக்கெல்லாம் பழைய ஓய்வூதியக்காரர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும். வேற மற்றவங்களுக்கு வந்து எதுவும் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அந்த மெடிக்கல் திட்டம் அது இதெல்லாம் கொடுக்க வேண்டியது கொடுக்கணும். அப்புறம் அவங்க செய்ய வேண்டிய ஓய்வூதியம் சம்பளம் போக ஏற்கனவே கடன் வாங்கி வச்சிருக்காங்களே இந்த 10 லட்சம், இந்த 10 லட்சத்துக்கு வட்டி கட்டணும். அது 67,000 கோடிங்கிறாங்க வருஷத்துக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதை ரெவென்யூ ரெசிப்ட்னு சொல்கிறோம். இவங்க இந்த மாதிரி கட்டாய செலவுகள் என்ன பண்ணுறாங்களோ அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறோம். இதை தனி கணக்காக வச்சுக்கிறோம். இந்த ரெவென்யூ ரெசிப்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை விட குறைவாக இருக்குது. இதில் பெரிய பற்றாக்குறை இருக்குது. அதாவது அன்றாடம் செய்தாக வேண்டிய, அதனால் வருங்காலத்தில் ஒரு பெரிய பலன் கிடையாது. இந்த மாதம் சம்பளம் கொடுத்தா இந்த மாதம் வேலை செய்வாங்க, அடுத்த மாதம் வேலை செய்யணும்னா சம்பளம் கொடுக்கணும். அப்போது நம்ம இப்போ கொடுக்குற செலவழிக்கிற செலவுங்கிறது இந்த மாதத்துக்கானது தான். இப்படி இந்த நடப்பு செலவுகளுக்கே நமக்கு நடப்பு வருமானம் பத்தலை, அதையே கடன் வாங்கி செய்கிற அளவுக்கு வந்துட்டோம். இது ஒரு கவலை அளிக்கிற ஒரு விஷயம். 100 ரூபாயில இது மாதிரியான கட்டாய செலவுகள் மட்டுமே 87 ரூபா போயிருது அப்படின்னு 13 ரூபா தான் மிச்சம் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. வேற வேற நம்பர்ஸ் இருக்கு. நம்ம நம்பர் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு மொத்தமா என்னன்னு பார்த்தா வர்ற வருமானம் செலவுக்கு பத்தலப்பா. டெய்லி நடத்துறதுக்கே நமக்கு வந்து ப்ரோக்ராம் அடுத்த மாதம் சம்பளம் கொடுக்கணும்னா கடன் வேணும். வர்ற வருமானத்தை வந்து பத்தாது. ஆனா இந்த கடன் பத்தி பேசும்போது ஜிடிபி குரோத் பத்தி பேசுங்க, அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம், தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடனை வந்து நேரடியான தொகையா பார்க்காதீங்க, பர்சன்டேஜா பாருங்க அப்படின்றாங்க. அதாவது வந்து கடன் வந்து கிட்டத்தட்ட 26% தான் நம்ம வாங்கியிருக்கோம். நிர்ணயிக்கப்பட்ட கடன் அளவு 28% வரை இருக்கு. 2% பஃபர் 28ல வந்துட்டோம். இல்லை, அவங்க திமுக தரப்பு சொல்றது 2% பஃபர் சோன் இருக்கு அப்படின்றாங்க. அதே வந்து அதிமுக ஆட்சி காலத்துல 24.78% வந்து இருந்தது. அப்போதைய வரம்பு அப்படிங்கிறது பார்த்தோன்னா 25% தான். ஸோ அவங்க தான் வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு நிலையில இருந்தா நம்ம வந்து ஒரு பஃபர் சோன். இப்போ நீங்க வந்து 2% சொல்றாங்க. இப்போ அதிமுக, திமுக, தாவேக அதை மறந்தாலுமே கடன் அளவு அப்படிங்கிறது இப்படி நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ அதிமுக அவ்வளவு வாங்கியிருந்தாங்க, திமுக இவ்வளவுதான் வாங்கியிருக்கோங்கிறதுனாலே நமக்கு சரியா, நமக்கு அது சரியில்லை. நம்ம அதுவா கவலை. இப்போ யார் மூலமா நமக்கு அடி விழுதுன்னு நம்ம பார்க்கணுமா, அடி விழுதா விழலையான்னு பார்க்கணுமா? இல்ல, இந்த இடத்துல என்ன கேள்வினா, எந்த கட்சிங்கிறத மறந்துடலாம், அந்த பஃபர் ஜோன் வரை வாங்கலாம் அப்படின்ற ஒரு இந்த பஃபர் சோன் எதுக்காக வச்சிருக்காங்க, யார் வச்சிருக்காங்க? பஃபர்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 28% ஆஃப் ஸ்டேட் ஜிடிபி இருக்கலாம். இவங்க 26 இருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ ஜிடிபி அடுத்த வருஷம் குறைஞ்சதுன்னா கடன் குறையுமா? குறையாது. நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு 2 இருக்கு. மேல இருக்கிற வகுக்கிறதுல மேல ஒண்ணு கீழே ஒண்ணு. மேல இருக்கிறது குறையிற ஆபத்தும் இருக்கே. நிச்சயமா இருக்கு. மேல இருக்கிறது கூடலாம் குறையலாம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம இப்போ ஒரு ஆண்டு நடத்துறதுக்கே நம்ம கடன் வாங்குற போது கடன் தொகை அதிகரிச்சுட்டு தானே போகுது. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்டேட் ஜிடிபி கூடணும். அது ரெண்டாவது என்னன்னா, இப்போ நம்ம சுகர் லெவல் எவ்வளோ இருக்கலாம்னு சொல்றாங்களா உடம்புல. சுகர் லெவல் வந்து உங்க வயசுக்குலாம் 140 வரைக்கும் இருக்கலாம் ஒருத்தன் சொல்லுவாங்க. நம்ம 139 மெயின்டைன் பண்றதா? அப்புறம் பார்த்தா இல்ல பக்கத்து வீட்டுக்காரருக்கு 160 இருக்கு. அப்புறம் நான் சமைச்சு போடையில இவ்வளோ இருந்தது. இந்த ஒப்பீடுகளே இல்லை. நம்ம மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய ஒரு பொருளாதார நிலைமை நம்ம பார்க்குற போது நாம வரம்பு கிட்டத்தட்ட வந்திருக்கிறோம். நம்ம வந்து 28 கிட்ட வந்திருக்கோம். வந்துடலாம், அதை பற்றி தப்பு கிடையாது. இப்போ இந்த கடன்லாம் வாங்கி நாம முதலீடுகள் செஞ்சு கொண்டிருந்து வருங்காலத்தில் இது ஜிடிபியை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு உதவ போகுது அப்படின்னு சொன்னா நாம இந்த கடன் வாங்குறது வந்து நம்ம பயப்பட வேண்டாம். இந்த இடத்துல தமிழக அரசு அந்த எஃபெக்டிவா அதை பண்ணியிருக்காங்களா? இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். அதுதானே நம்ம சொல்றோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 1.44% தான் பண்றோம். மொத்தம் நம்மளுடைய பட்ஜெட்ல நம்ம 1.44 தான் பண்றோம். மற்ற மாநிலங்கள்லாம் 2%, 2.5%, குஜராத்லாம் 2.88% பண்றாங்க முதலீடு. நம்ம முதலீடு பண்ணல. ஏன்னா நமக்கு செலவுக்கே பத்தலை பணம். நம்ம செலவுக்கே பணம் பத்தலைங்கிற போது எங்க முதலீடு பண்றது? இப்போ நீங்க நகை வாங்கினீங்களான்னா இல்லைங்க இஎம்ஐ கட்டுன்னு இருக்காங்க. நீங்க வந்து அப்புறம் பையனை படிக்க வச்சீங்கன்னா இல்லைங்க நான் இஎம்ஐ கட்டுறேங்க. இப்போ இஎம்ஐ கட்டிட்டு இருந்தா என்னன்னா, இஎம்ஐ எனக்கு கொடுக்குறானே
எனக்கு கடன் கொடுக்குறானே, இந்த அளவு எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறதால தானே கொடுக்குறானே, எலிஜிபிலிட்டி இருக்கிறதால கொடுக்குறான், நீங்க வாங்கிக்கிறேன். கடன் வாங்கி நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுதானே முக்கியம். நீங்க கார் வாங்கியிருக்கிறீங்க, டிவி வாங்கியிருக்கிறீங்க, அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறீங்க. அரசாங்கத்தினுடைய வருமானம் இல்லை ஜிடிபி. ஜிடிபிங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய கட்டடம் கட்டினோம்னா அந்த கட்டடம் கட்டுறதுக்கான செலவெல்லாம் இந்த வருஷத்தினுடைய ஜிடிபியில் சேர்ந்துடும். அதன் மூலமாக நம்ம தமிழ்நாட்டோட கடன் குறையாது. நீங்கள் வந்து கடன் வாங்கி கூட ஜிடிபி ஏற்றலாம், கடன் வாங்கி கூட ஜிடிபி ஏறும். ஜிடிபிக்கு தெரியாது நமக்கு வந்து எதன் மூலமாக நம்ம அதிகமாகிறோன்னு, அதுக்கு ஜிடிபிக்கு தெரியாது. இப்போ நிறைய நீங்கள் செலவழிச்சிங்கன்னா, நிறைய வருமானம் வந்ததுன்னா ரெண்டுமே ஜிடிபி உயர்வு தான். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செலவழிச்சாலும் ஜிடிபி உயர்வு தான். அது கடன் வாங்கி செலவழிச்சிட்டு இருந்தால் இப்போ ஜிடிபி உயர்வுனா அப்போ உங்களுக்கு டேக்ஸ் பாயன்சி வரணும்ல. நிறைய ஜிடிபி இருக்குது, தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்குதுன்னா கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிற நம்ம செலவழிச்சதுனால ஏற்பட்ட வருமான உயர்வு எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த விதத்துல அரசாங்கம் செலவழிச்ச தொகையினால எந்த அளவுக்கு வருமானம் உயர்ந்திருக்கு, நாட்டோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்படியான தரவுகள் வந்து நமக்கு என்னன்னா, நம்ம கோல் போஸ்ட்டை மாத்திட்டே இருக்கணும். நம்ம ஒண்ணு பேசல திடீர்னு ஜிடிபி அதிகமா இருக்குது, கடன் அதிகமா இருக்கலாம்னா ஜிடிபிக்கும் கடனுக்கும் அதுதான் அந்த இடத்துல அதுதான் கிளாரிபிகேஷன் பண்ண விரும்புறேன். நம்ம கடன் பத்தி பேசும்போது இப்ப இந்த முந்தைய அரசாங்கமா இருக்கட்டும், ஜிடிபி 2 மடங்கு ஆயிருக்கு, டபுள் டிஜிட்ல வந்திருக்கு, அதை பத்தி பேச மாட்டீங்களே அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கும் போது தான் ஒரு பொருளாதார நிபுணரா உங்ககிட்ட அந்த விஷயத்தை வேற விதமா அதை யோசிச்சு பாக்குறேன். இப்போ நீங்கள் வந்து நான் ஒருத்தர் சாதாரணமாக இருக்கிறாரு, அவருக்கு வந்து சம்பளம் 50,000 ரூபா வந்துட்டு இருக்கு. அவர் திடீர்னு ஒரு பெரிய கார் வாங்கிடுறாரு, ஒரு நல்ல வண்டியில் போகிற ஒரு வீடு வாங்கிறாரு, கடன் வாங்கிடுறாரு. இப்போ அவர் இருக்கிறது கடனுக்கு வாங்கின வீடு, அவர் பயன்படுத்துறது இஎம்ஐ கட்டுறது. இப்போ முதல்ல இருந்து பார்த்தாங்கன்னா முதலை விட நல்லா இருக்காரு. பண்ணி என்னப்பா பயமுறுத்துற, அவர் கடன்றியா, நல்ல காரில் போகிறாரு, நல்ல இதில் போகிறார். எப்படி வந்தது? கடனில் வந்திருக்குல்ல, அதை தான் சொல்கிறோம். கடன்கிறது வேற, வளர்ச்சிங்கிறது வேற. நீங்க வந்து வளர்ச்சிக்கு கடன் உதவும், ஆனா நீங்க கடன் வாங்கி வளர்ச்சிக்கு பயன்படுத்தினா அது உதவும். இல்ல மக்கள் நலத்திட்டங்களுக்கு வந்து பெரிய அளவுல அவங்க செலவு பண்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அந்த திட்டங்கள்லாம் தொடரணுமா? இல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி தாவேகா ஆட்சியில கூட வந்து நிறைய மக்கள் நல திட்டங்களை வந்து மக்கள் நல திட்டங்கள் தொடரணுமான்னா அது வேற கேள்வி. இப்ப மக்கள் நல திட்டங்களுக்கு போற பணம் எவ்வளோ? இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 3 விதங்களா வந்து இதுல வருமான இழப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. வருமானம் செய்யற செலவு நீங்க சொல்ற நலத்திட்டங்கள், செலவை குறைக்கணும்னா எதை குறைக்கணுங்கிறது ரெண்டாவது இருக்கு. இப்ப நீங்க எவ்வளவு பேர் வேலைக்கு எடுக்கலாம், தமிழ்நாட்டில் ஒரு கணக்கு இருக்கலாம். வேலைக்கு எடுத்தவங்களெல்லாம் எவ்வளவு தூரம் நீங்க வேலை வாங்குறீங்கிறது இருக்கலாம். இப்ப சில சமயங்கள் நம்ம பாக்குறோம்ல, ஆர்டர்லி முறைன்னு ஒண்ணு இருந்தது. ஒருத்தர் வீட்லயும் 10 பேர் இருப்பாங்க. அது மாதிரி இவருக்கு வந்து 50 ஜீப்பை வச்சுன்னு சுத்தினாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டோட செலவு தானே. இப்ப நீங்க ஏகப்பட்ட பேரை வேலைக்கு எடுத்து இப்ப 2500 பேர் எடுக்கிறேன்றாங்க. நீங்க இதெல்லாம் எடுக்கிற போது இது எல்லாமே வந்து உங்களுக்கு பர்மனன்ட் செலவாயிடுது. இதுல எல்லாம் நீங்க வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கா? நீங்க எப்ப எடுக்கிறீங்க? இது எல்லாருக்கும் வந்து முழுமை வேலை இருக்கா? வேலை கொடுக்குறீங்களா? இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்துறது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம இப்போ அரசாங்கம் வந்து ஒரு சாலை போடுது. இப்போ சாலை போடுறதுக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய்னு ஒரு திட்ட மதிப்பீடு கொடுக்குறாங்க. அதை 20,000 ரூபாய்க்கு அந்த சாலையை போட்டாங்கன்னா 10,000 செலவு மிச்சம் தானே. நீங்க எடுத்த உடனே வந்து இப்போ உதவித்தொகை கொடுக்கறத நம்ம கட் பண்ண சொல்ல, செலவுகளை நம்ம வேற என்னென்ன விதங்கள்ல கட்டுப்படுத்தணும், அதுக்கு ஸ்கோப் இருக்கான்னு தெரியலையே. இவங்க சொல்றாங்க லீக்கேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அதுதான் சொல்றாங்க. அதைத்தான் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அப்போ அவங்க லீக்கேஜுங்கிறாங்க, நான் அதைத்தான் நான் புரிஞ்சு உங்களுக்கு விளக்குறேன். இப்போ வந்து வர வேண்டிய அளவுக்கு அரசுக்கு வர வேண்டிய முழு வருமானமும் வரலையோ இவங்க சொல்றதை பார்த்தா? அதெல்லாம் வரல. அதே மாதிரி அரசாங்கம் செய்ய வேண்டிய செலவுகள்லாம் கூடுதலா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கனிம வளத்துறையில இருந்து வர வேண்டிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வருமானம் வரல, நல்ல கனிம வளம் இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணையில கைட்லைன் வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப குறைவா, ஒரு அமைச்சர் சொன்னாரு, ரொம்ப குறைவா போடுறாங்க. ரொம்ப குறைவா போட்டா அதுல 9% கம்மியா தானே வரும். அப்போ அந்த வருமானம்லாம் ஏறிச்சுன்னா கடன் குறையும்ல, வட்டி குறையும்ல. அப்போ நம்ம நலத்திட்டங்கள் நல்லா பண்ணலாமே. நலத்திட்டங்கள் பண்ணத்தான் வேணும். அந்த நலத்திட்டங்கள் பண்றோம்னு சொல்லிட்டு கடன் வாங்குறது மொத்தமே அதுக்குதாங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. கடன் வாங்குறோம், நம்ம ஏன் வாங்குறோம்னா பற்றாக்குறைக்கு வாங்குறோம். பற்றாக்குறைக்கு 2 பகுதி இருக்குது. ஒரு பகுதி வர வேண்டிய அளவுக்கு வருமானம் வரவில்லை, இன்னொன்னு செய்ய வேண்டியதை விட கூட செலவு செய்யறோம். இது 2 தான் அவங்க லீக்கேஜுங்கிறாங்க. நீங்க வர வேண்டிய அளவுக்கு வருமானம் வராமல் இருந்தால் அதுக்கு பொறுப்பு. அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியதை விட கூட செலவு செஞ்சாலும் பொறுப்பு. அப்போ நிர்வாகத்தில் இருக்கவங்க இது 2ஐயும் டைட் பண்ணணும். வர வேண்டிய அளவுக்கு வருமானத்தை வரவழைக்கணும். இப்போ வந்து எக்ஸைஸ் டியூட்டிலாம் நல்லா போயிட்டு எல்லா இடத்துலையும் எவ்வளோ பணம் வரணுமோ, தமிழ்நாட்டில் உற்பத்தியும் நடக்குது, விற்பனையும் நடக்குது, அது எல்லாத்தையும் வசூல் பண்ணால் இன்னும் கூடுதலாக வரலாம். அல்லது இப்போவே ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் உள்ளே வந்திருக்கவங்க சொல்கிறது வந்து லீக்கேஜுங்கிறாங்க. அது தவிர ரெவென்யூ செக்ரட்டரி என்ன சொன்னார்,
ஓப்பன் சீக்ரெட்டுங்கிறாரு. அது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு நமக்கு. இது என்ன ஓப்பன் சீக்ரெட்டா? நமக்கெல்லாம் தெரியாது இது என்ன நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவ்வளவு வெளிப்படையா ஒத்துக்கிற அளவுக்கு இருக்காருன்னா அப்போ ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். ஒன்றும் இல்லாமலா பேச போறாங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம நெருக்கணும். அதாவது நீங்க வந்து நாங்க நலத்திட்டங்கள் பண்றோம்னு சொல்லிட்டு நலத்திட்டங்கள்ங்கிற பேர்ல நம்ம எல்லாவற்றிலையும் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறது ஒரு ஆபத்தான எல்லா கட்சிகளுக்குமே அது ஒரு பெரிய பாடமா இருக்கும். எல்லாமா இது எல்லாம் 10 வருஷமா 20 வருஷமா தானே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பிடிஆர் என்ன சொன்னாரு? நீங்க இவங்களை எடுத்துட்டு அப்படியே 5 வருஷம் முன்னாடி போய் வெள்ளை அறிக்கையை பாருங்க, இதே தான் சொல்லியிருக்காங்க. அதற்கும் இதற்கும் பெரிய வேறுபாடு இல்லை. தொகை மாறுது, காரணங்கள் மாறுது, மொத்தத்துல வந்து ரொம்ப அதிகமா செலவழிக்கிறாங்க. முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இதுல கூட வந்து தாவேகா கொடுத்திருக்க வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு 6 லட்சம் கோடி தோராயமா தேவைப்படும். அடுத்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி தொடர்ந்தால் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடியா வந்து தமிழ்நாடு அரசுடைய கடன் வந்து உயர்ந்திருக்கும் அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படிதான் ஆகும். அதாவது இவங்க என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு என்ன திட்டங்கள் வேணும் அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுறாங்க? ஒரு சென்ட்ரலுக்கு நிதி ஆயோக் இருக்குது, முன்னாடி வந்து திட்ட கமிஷன், இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு திட்டக்குழு இருக்குது. இப்போ இந்த திட்டக்குழு வந்து ஒரு மாவட்டமாக போயிட்டு அப்புறம் ஒவ்வொரு இப்போ ஜவுளிகள் அது எல்லாம் பண்ணியிருப்பாங்க, ரிப்போர்ட்லாம் கொடுத்துருப்பாங்களா இருக்கும். அந்த ரிப்போர்ட் என்ன ஆச்சு? அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதா? இப்போது இந்த பட்ஜெட்டில் சிலதெல்லாம் அறிவிக்க போகிறாங்க. இதுக்கெல்லாம் பேக்கிங் இருக்கா? ரிசர்ச் இருக்கா? தேவையை கண்டறிஞ்சு செய்கிறோமா? அல்லது எது மக்கள்கிட்ட சொன்னால் சந்தோஷப்படுவாங்க, ஓட்டு போடுவாங்களோ அதை செய்கிறோமா? இப்போ 3 கட்சியும் வந்து அறிவிச்சாங்கல்ல, இவங்க அறிவித்ததெல்லாம் ரெண்டு பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து எதை சொன்னால் மக்களுக்கு வந்து பிடிக்கும், ரெண்டாவது வந்து எதை நம்ம வந்து சொன்னால் மற்றவங்களோட நம்மளது பெட்டர்னு நினைப்பாங்க. இது 2 தான் அட்ராக்ட் பண்ணுறது. ஆமாம். இது சாத்தியமா? 6 சிலிண்டர் கொடுக்க முடியுமா? 1 பவுன் தங்கம் கொடுக்க முடியுமா? மாமன் சீர் கொடுக்க யாரை கேட்டாங்களா? இதெல்லாம் இல்லாத புதுசாக எதையோ இனிமேல்ட்டு இதை நிறுத்த முடியாது. நீங்கள் எப்படி வந்து மகளிர் உரிமை தொகை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு இருக்கு, அதை கூட்டலாமே தவிர நீங்கள் நிறுத்தி பாருங்க. பொங்கலுக்கு வந்து சும்மா இருக்காம ஒரு முறை ஏதோ அவனை சந்தோஷப்படுத்தணும் ரூபாயை கொடுக்க போய் அடுத்த முறை ரூபாயை அதிகப்படுத்தி இப்போ அதிகப்படுத்தலைன்னா நீ என்ன அதிகப்படுத்தலைன்னு கேட்குறாங்க. இப்போ கொடுக்காத போது நம்ம இருந்தது. இப்போ நீங்கள் கொடுக்குறதுனா நீங்கள் இலவச சூரிய ஒளி மின்சாரத்துக்கான ஒரு யூனிட்டை கொடுத்துட்டீங்கன்னா அவன் வீட்டில் 300 யூனிட் அதுவே உற்பத்தி ஆகிட போது நீ பணமே கட்ட வேணாம், இலவசமா செலவு பண்ணுங்க. நீங்கள் வந்து அவங்கள தொடர்ந்து அவங்க கௌரவமாக மரியாதையாக சொந்த காலில் நிற்கிற மாதிரி ஏற்பாடுகளை பண்ணுறது தான் அரசாங்கம். ரொம்ப நலிஞ்சிருக்கவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். இப்போ வந்து எல்லோருக்கும் இலவச பேருந்து. இப்போ நீங்கள் தகுதி உடையவர்னு யாருக்காவது ஒரு சவரனுக்கு ஏதோ 5 லட்சம்லாம் சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் நல்ல வேலைக்கு போகிறவங்க சம்பாதிக்கிறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதை வந்து கரெக்டாக இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு சொன்னால் எல்லா நலத்திட்டங்களும் பண்ணலாம், இதை விட கூட பண்ணலாம். அப்படி நிறுத்த முடியலையே. திருப்பி வந்து எல்லாம் ஓட்டு அரசியல், அந்த வார்டில் இருக்கிறவர் வருவார், எம்எல்ஏ வருவார், இவங்கெல்லாம் வருவாங்க, எங்க ஆளுங்க நீங்கள் கொடுக்கல உங்க ஆளுக்கு கொடுக்கலம்பாங்க, எல்லாரும் கொடுத்துருங்கம்பாங்க. அவங்க போய் முதலமைச்சர் நிற்பாங்க, முதலமைச்சர் என்னம்பாங்க, இது கொடுக்கலன்னா நம்ம கெட்ட போயிருங்க, எதிர்கட்சி கத்திட்டு இருக்காம்பாங்க, கொடுத்துருங்கம்பாரு. அப்புறம் அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்ப்பாரு, பணம் இல்லைம்பாங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்போ எல்லாருமே செய்யணும், இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கிடுவாங்க. இது நீங்க சொல்றதை பார்த்தா கவலை அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றீங்க. ஆனா இவங்களை பத்தி கடனை பத்தி பேசும்போதே ஏன் அமெரிக்கா கூட கடன் வாங்கி தான் வந்து நிர்வாகம் பண்றாங்க, எந்த நாடு வந்து எந்த மாநிலம் வந்து கடன் வாங்காம நிர்வாகம் பண்றாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி நம்ம பாக்குறது? பேசாம கடன் வாங்கலாம், இன்னும் கூட வாங்கலாம். 20 லட்சம் 40 லட்சம் வாங்கிட்டு போலாமே. அமெரிக்கா வாங்குறாங்க, அமெரிக்கா வந்து ட்ரில்லியன் கணக்கில் வாங்கியிருக்கு, நம்மளும் வாங்கலாம் கடன். மத்திய அரசு வாங்குது, எந்த மாநில அரசுகள் வாங்கல, எந்த நாடு வாங்கல. இப்படியான உதாரணங்களை சொல்றாங்களே, நல்லதுதான்ற நான். கடன் வந்து அதாவது நாம வந்து எதுல போட்டி போடணும்னா நம்ம எவ்வளவு கடன் வாங்குறோம், யாரை விட கூட வாங்குறோம், போட்டி போடலாம். நாங்க வந்து மக்கள் நலத்திட்டங்களுக்காக தான் வாங்கிடுவோம், எதற்கு வந்து கடன் வாங்குறோம்னு பாருங்க, எதற்காக செலவிடுறோம்னு பாருங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. நீங்க சொன்னது நலத்திட்டங்கள் இல்லாமலே உங்களுக்கு ரெவென்யூ பற்றாக்குறை வருது. இந்த ரெவென்யூ பற்றாக்குறை அப்படின்னு பார்க்கும்போது கடந்த அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 46,000 கோடி ரூபாய் சம்திங் இருந்து இப்போ 78,000 கோடி ரூபாய்க்கு வந்திருக்குன்றாங்க. இது ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா வந்து மத்திய அரசுலேருந்து வர வேண்டிய நிதிகள்லாம் முறையா வந்து சேரல, அதுவே கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி ரூபாய்க்கு இருக்கு. அதையெல்லாம் நீங்க வந்து இந்த அறிக்கையில யார் வாங்கணும்? முன்னுக்கு ஒரு ரூல் இருக்குங்க, அந்த ரூல் படி இருந்தால் கொடுத்துருவாங்க, யாரும் ரூல் படி இருக்கிறத தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க.
எனக்கு தெரியாது எதெல்லாம் மத்திய அரசுலேருந்து வரலங்கிறது. அப்படி இருந்தால் அந்த டிபார்ட்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நிதி ஆயோக் மீட்டிங் போயிட்டு வர்றாரு இவர், மற்றவங்களாம் போயிட்டு வருவாங்க, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ அதனாலையெல்லாம் 10 லட்சம் கோடி வந்துடாது. இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றணும்னா அந்த திட்டத்துக்கு நாங்கள் எவ்வளோ பணம் கொடுப்போம், நீங்கள் எவ்வளோ பணம் கொடுப்பீங்க, இந்த அளவுக்கு ப்ராக்ரஸ். இப்போ நம்ம ஹோம் லோன் வாங்கினோம்னா அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் கடைக்கால் வரைக்கும் போட்டுருந்தா 20% கொடுப்பேன், அதுக்கப்புறம் லிண்டில் லெவல் வந்துருந்தா இன்னொரு 20% கொடுப்பேன், ரூஃப் வந்துருச்சுன்னா இவ்வளோ கொடுப்பேன், கீ ஹேண்ட் வரும்போது தான் இவ்வளோ கொடுப்பேன்றான். இவன் கடன் தர மாட்டேங்கிறான், பணத்தை தர மாட்டாங்க. அதுக்கு ஏதோ இருக்கும். இங்கேயும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அங்கேயும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஒன்றும் அரசியல் ஆகாதீங்க. 2 பேரும் சீஃப் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் பேசிட்டு காசு தர மாட்டேன்னு கையை முறுக்கிற கதை கிடையாது. இது ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் பேசுறது கிடையாது. இப்போ ஜிஎஸ்டிங்கிறது எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறது. ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவு பண்ணுறது தான் எல்லாருக்கும் வருது. ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க. இப்போ நம்ம இந்த கட்சி அரசியலுக்குள்ளார போனால் நம்ம உண்மையான விஷயங்களை மறந்துடுவோம். இது ரொம்ப சுலபமாக கட்சி அரசியலை பேசிட்டு வேற வழியே இல்லைங்க, இது இப்படி தாங்க இருக்கும், இப்படியே இருந்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கை கழிட்டு எந்திரிச்சு போயிடலாம். அது மாதிரி ஒரு நிலைமைக்கு இப்போ கொண்டாந்தாச்சு. இப்போ நீங்களே கேள்வி கேட்கறவங்களும் என்ன சொல்றீங்கன்னா, அமெரிக்கா கடன் வாங்குது நம்ம ஏன் வாங்கக்கூடாது? நீங்க அவங்க கடந்த ஆட்சியில இருக்கிறவங்க அதை சொல்றாங்க. இல்ல நீங்களும் கேட்கலாம். இல்ல அவங்க அதனாலதான் கடந்த ஆட்சியில இருக்கவங்க இந்த மாதிரியான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அதை எப்படி பாக்குறீங்கன்னு நான் உங்ககிட்ட வைக்கிறேன். நான் இது என்னோட கேள்வி இல்ல. கடன் வாங்குறீங்களே, இவ்வளவு கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது நீங்க தனிநபர் கடனை பாருங்க, ஜிடிபி குரோத்தை பாருங்கன்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இப்போ அம்பானிக்கு எவ்வளவு கடன் இருக்கு, நமக்கு எவ்வளவு கடன் இருக்கு? அமெரிக்கா கடன்னா அமெரிக்கா டாலர் அச்சடிக்கிறான். அவனுடைய டாலர்ல தான் எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அவன் ஃபெடரல் ரிசர்வ் பாண்டு வெளியிடுறான். அந்த பாண்டு வட்டியை தான் உலகம் ஃபாலோ பண்ணுது. என்னடா 100%க்கு மேல கடன் வாங்கிட்டு இருக்கியே, உன்னை விட்டு நாங்க டீடாலரைசேஷன் வெளியில வந்துருவோங்கிறானுங்க. வேற வழி இல்லாம அவனோட சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரஷ்யா வெளியில வர்றான், சீனா வெளியில வந்துட்டான், பிரிக்ஸ்னு ஒரு அமைப்பை உருவாக்குறோம், அவனை ஒழிக்க பாக்குறோம். அதாவது ஒரு கெட்டு போற உதாரணத்தை எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கிற மாநிலத்தை நம்ம அந்த போக்குல கொண்டு போக கூடாது. இப்போ குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. ரொம்ப பின்தங்கி இல்லை, அவங்க இவ்வளோ வெல்ஃபேர் பண்ணலை, நம்ம வெல்ஃபேர் பண்ணுறோம். நம்மள அளவுக்கு அவங்க டெவலப் ஆகலை. அங்கெல்லாம் பல ஹியூமன் ஹெல்த் இண்டெக்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. குஜராத்தில் நான் போயிருக்கேன். அங்கெல்லாம் போனீங்கன்னா இவ்வளோ தூரம் மக்களுக்கு பேச கெடுக்க தெரியாது. அதனால மட்டுமே நாம் செய்கிறது எல்லாமே சரிதான், இப்படியே நம்ம பண்ணலாங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் தகுதி இல்லாதவர்கள்னா வசதி இருக்கிறவர்களுக்கும் ஏன் இவ்வளவு இலவசங்கள் கொடுக்கணும்? எல்லாருக்கும் ஏன் 200 யூனிட் மின்சாரம்? அரசாங்கத்தால ஏன் உனக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல முடியல? அப்போ அது ஓட்டு தானே. அப்போ நீங்க மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு தான் நீங்க ஜெயிக்கலாம். மக்கள் அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நீங்க போட்டி போட்டுட்டு எதோ தருவோன்னு சொல்லுவீங்க. பணம் இருக்கோ இல்லையோ கடன் வாங்கி நீங்க செய்வீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆட்சி மாறினோடனே முன்னாடி இருக்கவர் நிறைய கடன் வச்சுட்டு போக ஆரம்பிங்க. இதை தான் எல்லாரும் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க. இதே பண்ணிட்டு இப்போ இந்த கடன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றோம். நீங்களும் அந்த நலத்திட்டங்கள் சார்ந்த ஒரு கராரான பார்வை அரசாங்கத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்க. நலத்திட்டங்கள் வேணான்னு சொல்லலை, பட் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு மட்டும் இந்த வாக்கு அரசியலை மட்டும் மையப்படுத்தாம கொடுக்கணுன்றீங்க. இப்போ தாவேக்காவும் நிறைய நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க, அதுக்கு இவ்வளவு கோடிகள் செலவாகும்னு சொல்லி தங்கத்தரசு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு அமௌண்ட் சொல்லாது. இதையெல்லாம் கடந்து இந்த நிலைமைகள்லாம் சீராகணும் அப்படின்னா அவங்களுடைய ஆலோசனை என்னவா இருக்கும் சார்? இந்த புதிய அரசுக்கு இனிமேல் ஆலோசனையெல்லாம் ஒன்றுமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டாங்க. அவங்கள இதை செய்யலைன்னா எதிர்கட்சிகள் விடாது. இப்போ எதிர்கட்சிகளுக்கு அடுத்து இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா, இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் வருதா, உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தலில் இவங்க தோற்றுருவாங்களே இல்லைன்னா இப்போ எதையாவது இவங்க செஞ்சு தான் ஆகணும். அப்போது இதெல்லாம் எப்போன்னா தேர்தல் அறிக்கை கொடுக்குற போது யோசிக்கணும். இந்த தேர்தல் அறிக்கை யார் தயாரிச்சிருப்பா, என்ன யோசனையில் தயாரிச்சிருப்பாங்க, எவ்வளவு அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அறிவிப்புகளும் பண்ணுறதுக்கு அவர் ஒரு கணக்கு போட்டு சொல்கிறாரு 6 லட்சம் கோடி. 6 லட்சம் கோடி எங்கே இருக்கு? இப்போ ஏற்கனவே 10 லட்சம் கோடினா ஒரு வருஷத்துக்கே 6 லட்சம் கோடினா இன்னும் என்ன பண்ணுறது? ஆக இவங்க பண்ணலைன்னா அவங்க விட மாட்டாங்க, பண்ணுறதுக்கு ஸ்கோப் இல்லை. திருப்பி அவர் சொன்ன மாதிரி தான், இது எப்படியும் இதை நிறைவேற்றணும்னா பணம் இல்லை, பணம் வரத்தான் போயிடும். இதெல்லாம் மடம் மாற்றி நம்ம போய் யூட்டர்ன் போட்டு திரும்பி வரணும்னா இன்னும் 5 to 10 வருஷத்துக்கு ஒரு தீரான திட்டம் வச்சுக்கிட்டு படிப்படியா நடைமுறைப்படுத்திட்டு வரணும். அது இந்த அரசியல்ல முடியாது. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.